பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினாலே நமக்கும் பல சூழ்நிலைகள், அநேக சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே பார்த்தீர்கள் என்றால் 2025ஆம் வருடத்தை துவங்கினோம். அநேகர் கண்டவர்கள் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அநாதி தீர்மானமும் அவருடைய கிருபையின்படியாய் நமக்கு நல்ல ஒரு ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த ஒரு புதிய நாளையும் கூட காண செய்திருக்கிறார். அந்த காண செய்த தேவன் காண செய்தது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அநேக நேரங்களில் நாம் புலம்பிக் கொண்டிருப்போம், அது இல்லை இது இல்லை, எனக்கு இதே போல நான் நினைச்ச மாதிரி அமையவே இல்லை என்று. ஆனால் ஓரோ நேரமும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். காரணம், பலரும் பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கும் போது நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க முடிகிறது. இல்லை என்றால் நாம் இன்றைக்கு உறங்கினோம், நாளைக்கு காலமே எழுந்திருப்பது கர்த்தருடைய புதிய கிருபையாய் காணப்படுகிறது. பாருங்கள், ஆகையால் ஓரோ நிமிஷமும் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பாருங்கள், மனித தயவு என்பது ஒரு அளவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்ல. மனிதனுக்கு சில பரிமிதிகளும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சில வரையறைகளும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் என்பது முடிவில்லாத இரக்கமாய் காணப்படுகிறது. அதனால் தான் நித்திய ராஜ்யத்திற்காய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஓடுவது இல்லை என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிற தேவன் ஆனபடியினால் நமக்கு நித்திய ஜீவனை தர அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்க. அந்த இரக்கங்கள் எப்படியாய் காணப்படுகிறது? அநாதி தீர்மானத்தின்படி நம்மை நேசித்த அவருடைய அன்பு, ஆழமான சிலுவை பரியந்தம் நம்மை சிநேகித்த அன்பு, அந்த கிருபையானது காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவருடைய கிருபை நம்மேல் இருப்பதினால் ஒன்று, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம். அதுபோல காலை தோறும் அவை புதிதாய் இருக்கிறது. ஆகையால் நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறோம். இந்த நாட்களை நம்பிக்கையோடு அவர் சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை வழி நடத்த வல்லமையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.